சார் இப்போ பாமக கட்சியிலிருந்து அன்புமணியை நீக்கியிருக்காங்க. பாமக கட்சியோட நிறுவனர் ராமதாஸ் உடனடியா அன்புமணியை நீக்கி ஆகணும் அப்படின்னு எல்லா துறைகள்ல இருந்தும் அன்புமணியை நீக்கிட்டாங்க. என்ன காரணம் சார்? உட்கட்சி விவகாரம் ரொம்ப நாளா போய்க்கிட்டே இருந்திருக்கு. இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வன்னியர் சங்கத்திலிருந்து ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறார். அதாவது ஒரு சங்கமாக இருந்ததை கட்சியாக ஆரம்பிக்கிறார். ஒரு சமூக நீதி கட்சியாக ஆரம்பிக்கிறார். பிற்படுத்தப்பட்ட மக்களை ஒன்றிணைத்து அது ஒரு இயக்கமாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். ஜான் பாண்டியன், பழனி பாபா இவங்களெல்லாம் பக்கம் வச்சுக்கிட்டு ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களை எல்லாரையும் ஒன்றிணைந்த ஒரு இயக்கமாக பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்குறார். அப்போ அவர் அந்த கட்சியினுடைய நிறுவனராக இருக்கார். என்ன சொல்கிறேன், நான் ஃபவுண்டர் மட்டும்தான். நான் இந்த கட்சிக்கு தலைவர் வேறு ஒருத்தர் இருப்பார், செயலர் ஒருத்தர் இருப்பார், பொருளாளர் ஒருத்தர் இருப்பார். நானோ என் குடும்பமோ என் குடும்பத்தை சார்ந்த யாரோ சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ எந்த அரசு பதவிக்கு வரமாட்டோம் அப்படிங்கிறது தான் அந்த கட்சியினுடைய அடிப்படை பைலா. ஆனால் அதை மீறி என்ன பண்ணுறாருன்னா தன் பையனை கொண்டு வர்றாரு. இப்போ அதனாலேயே குடும்பத்தை கொண்டு வந்ததுனாலேயே இன்றைக்கி கட்சி இந்த பலகீனமாகி இன்றைக்கி 2 பிளவாக பிளந்து நிற்கிது.